வெல்கம் கைஸ். சி 2 month போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஒரு ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட் என்ன சார்ட் சொல்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கரன்சிஸ், கமோடிட்டிஸ், இண்டெக்ஸ் எந்த மார்க்கெட்னாலும் ஓகே. நம்ம எப்படி ஒரு ட்ரேட் பிளானை ஒரு செக்லிஸ்ட் படி பார்க்கறது. ஓகே, என்னென்ன டாபிக்ஸ் யூஸ் பண்ணுறமே நிறைய டவுட் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கான ஆர்டர் வைஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். தென் நான் உங்களுக்கு இப்போ நாஸ்டாக்ல ஒரு வீக்லி ரீகேப்பும் செய்து காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐஆர்எல், இஆர்எல் ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணும்போது வீக்லி டைம் ஃப்ரேம் தான் அனலைசஸ் பண்ண பாருங்க. மந்த்லில இருந்து தான் பண்ணணும். மந்த்லில நிறைய சேஞ்சஸ் பெருசா இருக்காது. ஸோ மந்த்லில இருந்தே பாருங்க. மேக்ஸிமம் வீக்லி அண்ட் டெய்லியில அப்பப்போ சேஞ்சஸ் நடக்கும். வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ஐஆர்எல், இஆர்எல் அதெல்லாம் வச்சிருக்கான்னு பாருங்க. ஓகே, ஒன்று மார்க்கெட்ல ஐஆர்எல், இஆர்எல் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா மார்க்கெட் எக்ஸாக்ட்லி இப்போ ஐஆர்எல் இருக்கும், இல்லை எக்ஸாக்ட்லி இஆர்எல் இருக்கும். இந்த 3 சினாரியோஸ் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டியா இருக்கும். ஒன்று, இப்போ ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, பை சைட்லனா ஓகே, அந்த பை ஃபேர் வேல்யூ கேப்க்கு மார்க்கெட் வரணும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கலாம். அதுதான் ஐஆர்எல் நீங்க பாக்குறீங்க. இல்லைன்னா இப்போ அந்த ஐஆர்எல்ல தான் மார்க்கெட் போன வீக் இருந்திருக்கும், பட் எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் ஆகாம கன்சல்டேஷன்ல இருந்திருக்கும் அந்த பீரியரை தொட்டுட்டு, இல்ல டிபில இருக்கும், இஆர்எல் இருக்கும். இந்த 3 சினாரியோஸ் தான் இருக்கும். இந்த 3 சினாரியோஸ்ல மார்க்கெட் எக்ஸாக்ட்லி ஐஆர்எல், எக்ஸாக்ட்லி இஆர்எல் அந்த சினாரியோல இருந்ததுன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் ஆகும். இப்போ ஐஆர்எல் தொட்டுட்டு மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் டிபியை நோக்கி போயிட்டு இருக்கு, ஃபுல் டிபி ஹிட் ஆகணும்னா உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ். ஸோ மார்க்கெட் ஐஆர்எல்ல இருக்கா, இல்லை இஆர்எல்ல இருக்கா, இல்லை இனிமேல் அதை போய் ட்ரிகர் ஆகணுமா, அதை வந்து நீங்கள் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணுங்க. ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. 4 hour 1 hour ரெண்டுத்திலையும் பார்க்கலாம். நான் ரெண்டுத்திலையும் பார்க்கலாம்னு சொல்றதுக்கு காரணம் எதனா ஒன்று கிளியரா இருந்தால் கூட போதும். சரிங்களா? மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ஸ்ல ரெண்டுமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். எப்பனா ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் கிளியரா இருக்குன்னா யூஸ் ஆகணும்ல, அதனால ரெண்டுமே பாருங்கன்ற. ஓ 1 hour 4 hour மட்டும் பார்த்தா அது இல்லைன்னா ட்ரேட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 4 hour 1 hour ரெண்டு செக் பண்ணுங்க. ஏன்னா ஒன்று நல்லா இருந்தா கூட ஓகே தான். பிடிஆர்ஏவை அதே 4 hour 1 hourல மார்க் பண்ணுங்க. ஓகே, 4 hour 1 hourல மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பார்த்துட்டு பிடிஆர்ஏவும் மார்க் பண்ணுங்க. டிபி மட்டும் டே டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க. 1 hour வேண்டாம், ஏன்னா டே டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேம், டிபி இஸ் எனஃப். ஓகே, இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ட் ஓப்பன் பண்றீங்க, மார்க்கெட் இப்போ எதனா ஐஆர்எல், இஆர்எல் வச்சிருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இஆர்எல்னா ஒன்றும் கிடையாது, டிபி அடிக்கிறது தான். அங்க இருந்துன்னா மார்க்கெட் கன்சல்டேட் ஆகும். எக்ஸாக்ட்லி ஐஆர்எல் நின்றுனால கன்சல்டேட் ஆகிட்டு தான் கிளம்பும். ஓகே, இல்ல ஐஆர்எல், இஆர்எல் இல்லைன்னா டோட்டல் சூப்ஸ் பாருங்க, தப்பு கிடையாது. ஸ்வீப்ஸ் பாருங்க, நான் காமிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணோன்னு. சரி, அதுக்கப்புறம் இந்த 4 hour 1 hourல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பிடிஆர்ஏ, டார்கெட்ஸ் இது மூணுமே வச்சுட்ட பிறகு எப்பவும் போல PO3 AMD அந்த 4 hour 1 hourல எதனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மல். PO3 ஆர் AMD நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். தென் 15 minute ஆர் 5 minute தான் எக்ஸிபிஷன்ஸ் பண்ண போறீங்க. யூரோ, ஜிபிபி, கோல்ட் அந்த மாதிரி நாஸ்டாக் தவிர்த்து எல்லாத்துக்கும் 15 minute 5 minute தான் எக்ஸிபிஷன்ஸ் பண்ண போறோம். ஓகே, எப்படின்னா 4 hour 1 hour எதனா நீங்க மார்க் பண்ணிருப்பீங்களா பிடிஆர்எஸ், மார்க்கெட் அங்க போயிட்டு ரியாக்ட் ஆகும். கில் ஜோன் அப்பதான் நீங்க எம்எஸ்எஸ் அண்ட் பிடிஆர்ஏ பார்த்து ட்ரேட் எடுக்க போறீங்க. 15 minute 5 minute நீங்க AMD பார்க்கலாம். டிடிஓ மார்க் பண்ணுங்க. டிடிஓ எதுக்கு? டிடிஓக்கு கீழே தான் நம்ம வந்து பைஸ் எடுப்போம், டிடிஓக்கு மேலே தான் செல்ஸ் எடுப்போம். ஓகே, பிடிஆர்ஏ அப்படிதான் அமையுமே மேக்ஸிமம். தென் மேக்ஸிமம் ப்ரோ ட்ரெண்டை மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட் பண்ணலாம் எப்போனா இந்த டே டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேம் சொல்ற ரீட்ரேஸ்மெண்ட்ஸுக்கு போகும்போது கவுண்டர் ட்ரெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். எதனால இந்த டே டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் எதனா பெருசாக தான் இருக்குமே. ஸோ அதோட ரீட்ரேஸ்மெண்ட்ஸோ உங்களுக்கு ஒரு மொமெண்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 2 or 3 hourலாம் கவர் ஆகிடும். இது நீங்கள் 15 minute 1 hourக்குலாம் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணீங்கன்னா செட் ஆகாது. சரிங்களா? ஸோ கவுண்டர் ட்ரெண்டே ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் டே டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணி கவுண்டர் எடுத்துக்கோங்க. அலைன் யுவர் டெக்னிக்கல்ஸ் வித் த ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம வெறும் டெக்னிக்கல்ஸ் வச்சு மட்டுமே கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லல. பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் எப்பவுமே ரைட்டான்னு சொல்லிட்டு ஓன் ஃபண்ட்ஸ் போட்டு பண்ணும்போது தான் இன்னும் யோசனைகள் அதிகமாகும் ப்ராஃபிட் ஃபண்ட்ஸை விட. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல்ஸை டெக்னிக்கல்ஸோட அலைன் பண்ணும்போது உங்களுடைய வியூ ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும். இன்கேஸ் நீங்க தப்பா ட்ரேட் எடுத்தாலும் அடுத்தது நீங்க அட்ஜஸ்டாவது பண்ணி ப்ராஃபிட்டபுளா மாத்திக்கலாம். ஃபண்டமெண்டல்ஸுக்கு ஆப்போசிட்டா போகாதீங்க. உதாரணத்துக்கு இப்போ கோல்டு எப்படி இருக்கு, பையிங்ல மட்டுமே தான் இருக்கு. அது ஒரு டெக்னிக்கல் பையிங் கிடையாது. சார்ட்ஸ் வந்து யாராவது பையில இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பை போடுவாங்களா? ஃபண்டமெண்டலி நம்மளுக்கு எவ்வளவோ வார் இருக்கு, நிறைய எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ் இருக்கு. டாரிஃப் தான் நான் சாங்ஷன்ஸ் சொல்றேன். இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் சுத்தமா காலி ஆகவே
கோல்டு நோக்கி தான் எல்லாரும் போவாங்க. சரியா? ரேட் கட் வேற ஆகிட்டே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட்டாக கோல்டு ஏறிட்டே இருக்கும். 3 வாட்டி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸோ ஃபண்டமெண்டல்ஸோ நம்ம ஆட் பண்ணி பார்த்தா தான் அதோட வியூ நம்மளுக்கு தெளிவாக புரியும். முக்கியமாக ஸ்விங் ட்ரேடிங்காக தேவைப்படும். சரிங்களா? இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் ட்ரேட் எடுக்கணுமா போனா அப்படி கிடையாது. நீங்க ஒரு சார்ட் அனலைஸ் பண்றதுனால இந்த மெத்தட்ல தான் நான் வரணும்னு சொல்றேன். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க ஒரு ட்ரேடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் இன்ட்ராடே ஸ்பெண்ட் பண்ண போறீங்கல்ல, அப்பவே இந்த அனலைசஸ் எல்லாமே நீங்க மேக் பண்ணாதான் உங்களுக்கு இதான் லெவல்ஸ்ன்றதே கிடைக்கும். இப்போ நான் இதான் உங்களுக்கு காமிப்பேன். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பார்க்கணும். அதையும் பார்க்கலாம். தென் ஃபாரெக்ஸ் ப்ராஃபிட் எப்படி எப்படின்னா நம்ம ரிஸ்க் வைக்கலாம். ஃபாரெக்ஸ்னு இல்லை, நார்மலாக ஃபியூச்சர்ஸ் ஆர் ஃபாரெக்ஸ் நம்ம ரிஸ்க் எல்லாம் எப்படி நம்ம டார்கெட் பண்ணலான்ட்டு. ஓகே, ஃபியூச்சர்ஸுக்கு நான் தனியாக போட்டிருக்கேன், ஃபாரெக்ஸ்க்கு தனியாக போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்க போறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் எம்என்கியூ எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து 1 மினிட் வரைக்கும் உங்களுக்கு அனலைசஸ் சொல்லி தர போறேன் நாஸ்டாக்ல. ஏன்னா 5 மினிட் 15 மினிட் அனலைசஸ் வந்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் யூரோ ஜிபிபியில். இதில் நான் 1 மினிட் வரைக்கும் சொல்லி கொடுத்துறா ஈஸியா இருக்கும். நாஸ்டாக்ல நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய கில் ஜோன் டைமிங்ஸ் 9:30 to 11 AM. இந்த 1.5 மணி நேரம் மட்டும் தான் நம்ம ட்ரேடே பண்ண போறோம் நாஸ்டாக். வேற எந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. நான் 9:30 to 11 AM சொல்றது நியூயார்க் டைம்ல, நம்ம இந்தியன் டைம் கிடையாது. இந்தியன் டைம் மார்ச்ல இருந்து நவம்பர் மாறும், நவம்பர் டு மார்ச் மாறும். இப்போ நவம்பர் டு மார்ச்ல நைட்டு 8 o'clockல இருந்து 9:30 வரைக்கும் தான் நம்ம நாஸ்டாக் ட்ரேட் பண்ண போறோம். ஜஸ்ட் அந்த 1.5 hours. ஓகே, சரி, ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. எஸ்எம்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ வச்சிருக்க சார்ட் வந்து S&P 500 சார்ட், இஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சார்ட்டும் நாஸ்டாக் சார்ட்டும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்க போறேன். இதுதான் ப்ரீவியஸ் வீக். கொஞ்சம் வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் வீக்னாவே அது டிசம்பர் 3rd வீக், அது பெருசாக இருக்காது. பட் நான் என்ட்ரிஸ் காமிக்கிறேன். ரொம்ப கேண்டில்ஸ்லாம் ஹெச்ஆர் மார்க்கெட் மாதிரி இருக்கிறதுனால இப்படிதான் மார்க்கெட் இருக்குமோலாம் நினைச்சிடாதீங்க. இது ஆக்சுவல் மார்க்கெட் இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரேட் பிளான்லாம் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா புரியும். இந்த செகண்ட் வீக் ஆஃப் த டிசம்பர்லாம் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஆஃப் த டிசம்பர் அதுக்கான ட்ரேட் பிளான் எடுத்து பாருங்க யூடியூப்ல. சரி, இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் இங்கே எடுத்துட்டேன். எனக்கு இங்கே எங்கன்னா எஃபிஜிஸ்லாம் எதுவும் இருக்கா? எதுவும் கிடையாது. இங்கே சினாரியோஸ் என்ன இருக்குன்றத பாருங்க. இந்த வீக்கை தான் நம்ம இப்போ ரீகேப் பார்க்க போறோம். ஓகே, இந்த வீக்குக்கு முன்னாடி என்ன இருக்கு? ப்ரீவியஸ் வீக்கோடைய லோவை ஸ்வீப் பண்ணி பாடி க்ளோஸ் உள்ள வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் இது மாதிரி மார்க் பண்ணுங்க. ஓகே, இது வந்து எஸ்எஸ்எல். ஓகே, நான் உங்களுக்கு இந்த லிக்விடிட்டி கிளாஸ் ரெண்டாவது போர்ஷன் நம்ம அதான் நம்ம எடுத்தோமே. மார்க்கெட் சைக்கிள் பார்த்தோன்னே 2வது கிளாஸ் நம்ம லிக்விடிட்டி தான் பார்த்தோம். அதுல என்ன சொல்லியிருப்போம்? இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டினா வீக்லி, டெய்லி, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹைண்ட் அண்ட் ப்ரீவியஸ் லோஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ ப்ரீவியஸ் லோ எடுத்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா டார்கெட் இது வைக்கலாம்ல. அதுவும் இங்க மெயினா பாருங்க, 1 2 3 ஈக்குவலைஸ், 3 வாரத்தோட ஈக்குவலைஸ் இங்க இருக்கு. ஸோ நீங்க அதை ஒரு லாங் டேர்ம் டிபியா வச்சுக்கலாம். ஓகே, ஒரே வாரத்துல போகலாம், இல்லை கொஞ்சம் டைம் எடுத்தா போகலாம். நம்மளுக்கு என்னன்னா அங்க போகணும், அவ்வளவுதான். அதுக்கு 1 வாரம் ஆகுதோ 2 வாரம் ஆகுதோ அந்த பிரச்சனை நம்மளுக்கு கிடையாது. அது அங்க போச்சுனாலே நம்ம என்ன பண்ண போறோம்? பைஸ் மட்டும் தான் எடுப்போம். ஓகே, இதான் பிஎஸ்எல்ஸ். இங்க எஸ்எஸ்எல் எடுத்தாச்சு. அதே தான் இங்கேயும் இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் ப்ரீவியஸ் வீக் வந்து லோ எடுத்திருக்கு. இந்த பிஎஸ்எல்ஸை போயிட்டு அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே, இஎஸ்ல போய் எடுத்துருச்சு, இங்கே எடுக்கல. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, டே டைம் ஃப்ரேம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப நார்மல் தான். நிறைய பேர் கேட்பீங்க இது டிஃப்ரெண்டா இருக்குன்னு. அது நார்மல் தான். ஓகே, இங்க அனலைசஸ் வந்து நம்ம மாத்திக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, நம்ம மண்டே இங்கே தான் பார்க்க போறோம் மார்க்கெட்டை. அது முன்வாரம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. லாஸ்டா இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கா? இங்க இருந்து திரும்பிச்சு. என்ன இருக்கு இங்க சொல்லுங்க? இங்க எதனா எஃப்இஜி இருக்கா? இப்போ எஃப்இஜியா இருக்குன்னு கூட வச்சுப்போம். இந்த சைஸ் நான் மென்ஷன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க, ஏதோ ஒரு மைன்யூட் எஃப்இஜி. அங்க மார்க்கெட் வரவே இல்லை. சரி, இப்போ ஐஎஃப்இஜியா? அதுவும் கிடையாது. இப்போ நம்ம இதை ஓபின் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓபின் வீக்லிலே நீங்க அதை ஓபின் எடுக்கலாம். பை பிஃபோர் செல் கேண்டில் இது ஓபி தான். ஓகே, அதுவும் ஸ்வீப் கொடுத்துட்டு கிரியேட் ஆச்சு. ஸோ அது பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன் பவர்ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை ஓபின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான லோ தானே என்னோட எஸ்எல்ஆ இருக்கும். என்னோட எஸ்எல்ன்றது எஸ்எஸ்எல் தானே. ஏன் எஸ்எஸ்எல் எடுக்கக்கூடாதுன்னா அந்த லோவே ஆல்ரெடி எதனா ஒரு எஸ்எஸ்எல் எடுத்து கிரியேட் ஆயிருந்ததுன்னா அப்போ அது பிஎஸ்எல் தான் போகும். ஓகே, இதெல்லாமே நீங்க பாருங்க. பட் இந்த டே டைம் ஃப்ரேம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட்டிங் எந்த விதமான பிடிஆர்எஸ்லையும் தொடலை. ஆனா எதுக்கு இங்க இருந்து கரெக்டா மேல போகணும்? இங்கதான் ஃபண்டமெண்டல்ஸ் பிளே ஆகும். எப்படி பிளே ஆகும்ன்றது நான் சொல்றேன். 17th டிசம்பர் பார்த்துக்கோங்க, 18th டிசம்பரும் பார்த்துக்கோங்க.
ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி. வெயிட் பண்ணி 16th டிசம்பர் என்ன டேட்டா இருக்கு பாருங்க. நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் டேட்டா இருக்கா, என்எஃப்பி டேட்டா இருக்கா, டேட்டா என்னவா வரணும், ப்ளஸ்ல வரணும் 51Kன்னு சொல்லிட்டு 64K வந்துருச்சு. ஸோ பாசிட்டிவ் ஃபார் டாலர்னா நெகட்டிவ் ஃபார் ஈக்விட்டிஸ். நாஸ்டாக் செல் தான் ஆகும். 16 ஆமா 16 இங்க பாருங்க 16. ஓகே, ஒரு பெரிய செல்விக் இருக்கா. ஓகே 16 டேட்டு. நெக்ஸ்ட் 17th எந்த நியூஸுமே இல்லை. இந்த 16th நியூஸ் நாஸ்டாக்கு ரொம்ப ஆப்போசிட்டா வந்திருக்கு, நெகட்டிவா வந்திருக்கு. யூஎஸ்டிக்கு பைஸ்னா நாஸ்டாக்கு செல்ஸ். ஸோ எனக்கு டியூஸ்டே வந்த நியூஸ்னால டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கு. டியூஸ்டே ஒரு நியூ வீக் நல்ல லார்ஜா டெப்தா வந்திருக்கு. தென் வெனஸ்டே நல்ல செல் டே, அக்ரெசிவ்லி செல் டே வந்த வெனஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே உடனே பையா மாறிச்சு மார்க்கெட். அதுல இருந்து ஃபுல்லா பை. ரீசன் என்னன்னு பார்த்துடலாம். ஃபண்டமெண்டல் தான். கரெக்டா தேர்ஸ்டே வந்த நியூஸை பாருங்க. சிபிஐ டேட்டா. சிபிஐ டேட்டானா என்னது, இன்ஃபிளேஷனை பத்தி சொல்றது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ப்ரீவியஸ் வந்து 3% இருந்துதான். அமெரிக்கால விலைவாசி வந்து 3% ஏறுது அப்படின்னு சொல்றாங்க வருஷத்துக்கு வருஷம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னும் 0.1 ஏறி 3.1 வரும்னு பார்த்தாங்க. ஆனா ஆக்சுவல் டேட்டா 2.7 தான் வந்திருக்கு. இது டிராஸ்டிக்கான சேஞ்ச் இல்ல. ஸோ டாலருக்கு நெகட்டிவ் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப எனக்கு இங்க என்ன ஆகும், பாசிட்டிவ் தானே ஆகும். ஏன்றத பார்த்துடலாம். இங்க வந்து டேட்டா ஜாப் ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க வந்து டேட்டா இன்ஃபிளேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்ஃபிளேஷன் கம்மியானா ரேட்டு வந்து ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. ரேட்டு ஏத்தணும்னு அவசியம் இல்லைன்னா அது நம்மளுக்கு நாஸ்டாக்கு வந்து சாதகமான விஷயம்னு அர்த்தம். நீங்க ரேட் ஏத்த போறீங்க அப்படின்னா நாஸ்டாக் கீழே விடும், நாஸ்டாக்கும் கோல்டும் கீழே விடும். இவங்க ரேட் வந்து ஏத்துறாங்கன்றது எதனால, இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா தான் ரேட் ஏத்துவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. இங்கதான் இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருச்சு. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறாதுன்ற டெசிஷன்னால மார்க்கெட் மேல போச்சு. ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சுதான் இருக்காங்க. இந்த சினாரியோட இது நம்மளுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மீன்ஸ் இது ஒரு ஊக்கம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்ஃபிளேஷன் கம்மியானது நம்மளுக்கு இன்னும் நல்லா தான் போச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்ற மாட்டாங்க, அப்போ நாஸ்டாக் இன்னும் மேலே போகும் ஈக்விட்டிஸ். ஓகே, அதனாலதான் சடனா தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து மார்க்கெட் பைய ஆரம்பிச்சு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். என்ன இது, இந்த வீக் ஃபுல்லா ஒரு செல்லு திடீர்னு ஏன் பையா மார்க்கெட் மாறுதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே டேட்டா அவ்வளோ பிளே ஆகிறதான். ஓகேங்களா, சரி. இப்போ இங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே மார்க்கெட் இந்த மாதிரி பிளஸ்ல போய் முடிஞ்சிருச்சு. இதுதான் நீங்க வீக்லியில பாத்தீங்க பெரிய வீக் ரிவர்சலா பாத்தீங்க, தெரியுதா? அந்த வீக் ரிவர்சலா பாத்தீங்க. தென் எனக்கு இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரைடே எங்க இருக்கு, மண்டே எங்க ஸ்டார்ட் ஆகுதா, இந்த ஐஸ்ல தான், இந்த ஈக்குவல் ஐஸ்ல தான் எனக்கு டார்கெட்டா இருக்கும். சிம்பிளான டார்கெட். அதே தான் இஎஸ்க்கும். நியூஸ் எல்லாமே ஒண்ணுதான், இஎஸ்க்கும் அதே தான் நடந்திருக்கும். சரிங்களா? இஎஸ்ல வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாவே இருக்கும். வந்து ஒரு ஓபி மாதிரி நல்லா ஆக்ட் ஆகும். இங்க ஒரு ஐஆர்எல் இருக்கும். பட் இங்க வந்து எதுவும் கிளியரா ஒரு ஐஆர்எல் எதுவும் இருக்காது. இஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐஆர்எல் இருக்கு, 1 2 3, இது ஃபேரலிகா. ஓகே, அங்க வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுல எஸ்எம்டியும் பார்க்கலாம். ஒரு சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க பாருங்க, 17th டிசம்பர்ல இருந்து 18th டிசம்பர் ஹையர் லோவா இருக்கு. இது இஎஸ்ல பாருங்க, 17th டிசம்பர்ல இருந்து 18th டிசம்பர் லோவர் லோவா இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரைடே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்க பை ஈஸியா கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தம். இங்க டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் இருக்கு. இது வந்து செல் ஆனது என்எஃபினால, பை ஆனது இன்ஃபிளேஷன் டேட்டாவால, எஸ்எம்டியோட இருக்கு. அப்போ ஃப்ரைடே நீங்க பயங்கரமா பைஸ் எடுத்துக்கலாம்ல, கான்சன்ட்ரேஷன் பண்ணி. இந்த ஐ வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணாலும் வெனஸ்டே ஐ வரைக்கும் அது, ஏன்னா வெனஸ்டே லோ எடுத்துச்சுல. இங்க பாருங்க, இங்க ஐயர் லோ, நீங்க வெனஸ்டே ஐ டார்கெட் பண்ணிக்கலாம் ஃப்ரைடே. இப்போ ஃப்ரைடே பைஸ் எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க எத்தனை நியூஸ் முடிஞ்சு 1 hour கழிச்சு தான் ட்ரேட் பண்றீங்க. ஸோ நீங்க ஃப்ரைடே தான் ட்ரேட் பண்ணிக்கணும்னு இல்லை. தேர்ஸ்டே சிபிஐ வந்தா கூட 8:30 மணிக்கு சிபிஐ வந்து முடிஞ்சிடும். நீங்க உள்ள வரது 9:30 மணி தான் ட்ரேடு. நியூயார்க் டைம்ல 9:30 மணி தான் ட்ரேட் எடுக்க போறீங்க ஏஎம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா இவ்வளவு ஈஸி மார்க்கெட்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் 4 hours போயிடலாம். மண்டே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்க ட்ரேட் பண்ண போறது 9:30ல இருந்து 11 AM மட்டும்தான். அப்போ உங்களுக்கு 9:30க்கு முன்னாடி வரைக்கும் நடந்த எல்லா கேண்டில்ஸோட ஹிஸ்டரியும் இருக்கும்ல, அது நீங்க செக் பண்ணுங்க. சரி, இது வந்து கேப்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து என்வாக், நியூ வீக்லி ஓப்பனிங் கேப். ப்ரீவியஸ் வீக்கோடைய க்ளோசிங் பிரைஸ், தென் கரண்ட் வீக்கோடைய ஸ்டார்டிங் ஓப்பனிங் பிரைஸ், அது நடுவில் கேப் இருக்கு. ஓகே, அதை வந்து ஃபேராடே கேப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அங்க மார்க்கெட் நீங்க வந்து ட்ரெண்ட்ல புல்லிஷா இருந்தால்
ஓகே, உங்க ட்ரெண்டோட அது அலைன் ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய கேப் வந்து எஃப்இஜி மாதிரி யூஸ் பண்ணலாம். அதை பாருங்க கரெக்டா தொடர்ந்து போச்சா. இது என்னது டியூஸ்டே, மண்டேவோட லோவை டியூஸ்டே ஸ்வீப் பண்ணிட்டு என்வாக்ல ரியாக்ட் ஆயிட்டு மேல போகுது. இது என்னன்னா வீக்லி ப்ரொஃபைல்ஸ் படி டியூஸ்டே லோ ஆஃப் த வீக், பர்ஃபெக்டான சினாரியோ. பர்ஃபெக்டான சினாரியோ இது உங்களுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் மண்டே சாரி 4 ஹவர்ஸ்ல நான் இன்னும் கொஞ்சம் காமிக்கிட்டோம். சரி, இந்த 18 என்ற கேண்டில் ஏஷியன் நம்மளுக்கு தேவையில்ல, 22 தேவையில்ல, 2 to 6 லண்டன் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அன்னைக்கு பார்த்து எதுவும் இல்லை பெருசா. இந்த 6 to 10 கேண்டில் இருக்குல்ல, இந்த 6 to 10ல 6 to 9:30 வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் மார்க்கெட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் ஹாஃப் அன் ஹவரும் இந்த 10 to 2, அதாவது 4 ஹவர்ஸ், 10 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 o'clock தான் முடியும். இதுல வந்து ஒரு மணி நேரம் கேண்டில், அவ்வளவுதான். நம்மளுக்கு இதான் நம்ம ட்ரேட் பண்ண போறதே, வேற எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது. இப்போ இந்த நேரத்துல வந்து ப்ரோ இங்க இவ்வளவு பெரிய செல் எஃப் இருக்கு, இதை பத்தி நான் யோசிக்க கூடாதா? யோசிக்கவே கூடாது. நம்ம அதனால தான் வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம்ல கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்? மேல ஃபுல்லா ஈக்குவலைஸ். ஸோ நம்ம ட்ரெண்டும் வந்து பைஸ்ல இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி லிக்விடிட்டியும் மேல பெண்டிங்ல இருக்கு. சரிங்களா? இதே தான் இங்கே இருக்கும். ஒரு ட்ரேட் பிளான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண லேட் ஆகும் guys. ஒரு பிகினருக்கு இன்டர்மீடியேட் டக்கு டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே 2 to 6 பாருங்க. நான் டேரக்டா வந்து 2 to 6 என்னாச்சுன்னு பார்ப்பேன், தென் 6 to 10 என்னாச்சுன்னு பார்த்துப்பேன். ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த 6 o'clock பாருங்க, இந்த 2 to 6 லோவா இருக்கு, 2ல இருந்து 6 லோவா இருக்கு இங்க. பட் 2ல இருந்து 6 ஹையா இருக்கு. பட் நம்மளுக்கு தெரியாது, லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல இருக்கலாம்ல. நம்மளுக்கு லைவ் மார்க்கெட் உள்ள போனா தானே தெரியும். 1 hour எடுத்துப்பாங்க. நான் இங்க பாத்துருக்கிறது அதெல்லாம் இருக்கா, எஃப்இஜி நான் இருக்கான்றத பாக்குறேன். ஸ்ட்ரக்சரு, எஃப்இஜி எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். சரி, 7 o'clock, 8 o'clock. ஓகே, இந்த 8 o'clock கேண்டில் நம்ம முடிஞ்சிருச்சு இல்ல. ஸோ இது ஃபேர் வேலி கேப், பை ஃபேர் வேலி கேப். ஆனால் இந்த பை ஃபேர் வேலி கேப் என்ன தெரியுமா ப்ராப்ளம்? இந்த பை ஃபேர் வேலி கேப்ல இருந்து மார்க்கெட் பை போகணுன்றதான் என்னோட விருப்பமும். மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல தான் போகுது. ஆனா இந்த பை ஃபேர் வேலி கேப்ல இருந்தே போகுமான்றது டவுட். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, தெரியுதா? ஹெச்ஆர் மார்க்கெட் லிக்விடிட்டி. இது பொறுமையா மார்க்கெட் பை ஆயிட்டு போயிருக்கு. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது இந்த பை ஃபேர் வேலி கேப் பிரீமியம் பிரைஸ் தான், டிஸ்கவுண்ட் கிடையாது. சரிங்களா? மேலே இருக்கிறது தான். ஸோ நம்ம இதை வரைஞ்சி வச்சுட்டு இங்க எதனா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதான் எம்எஸ்எஸ் பார்ப்போம் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இந்த இடம் ஃபுல்லா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஒன்று இது எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணி கீழே வந்து நான் மார்க் பண்ண இந்த என்வாக்கு தொட்டுட்டு மார்க்கெட் மேலே போகணும். அப்படின்லாம் இங்கேருந்தே மேலே போயிடணும். அங்கே வந்து பை ட்ரெண்ட் தான். இது நம்ம இன்னும் டெப்த்தாக பார்க்குறது 15 மினிட் போயிடணும். பேஸ் இங்கே எதுவும் கிடையாது, சும்மா நான் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுறது தான். என்ன அந்த டைம் ஃப்ரேம்ல இருக்குன்றத நான் வாட்ச் பண்றேன். ஏன்னா எவ்வளோ டைம் ஃப்ரேம்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழம்பிடக்கூடாது, அதுக்கு சொல்றேன். ரைட் இங்கேயும் என்வாக் தான். இங்க என்வாக் வந்து ட்ரிகர் ஆகல, அதுவும் உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி தான். அப்போ இப்படி மார்க் பண்ணா கேப், இது கேப். பட் ப்ரீவியஸ் வீக்கோடைய க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் இந்த வீக்கோடைய கரண்ட் ப்ரைஸ்க்கும், அதாவது ஓப்பனிங் ப்ரைஸ்க்கும் மார்க் பண்ணா அது என்வாக். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரி, தெரியுதா? ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பொறுமையா மார்க்கெட் மேலே போயிருக்கிறது. இதுதான் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஹெச்ஆர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அதை மேனிபுலேஷன் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் வரும். இதாங்க நடந்திருக்கு. ஓகே, டைரக்ட்லி 1 minute. See, 22nd Monday, 9:30 AM. அதேதான் இங்கேயும். கேண்டில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா லாஸ்ட் வீக்ல. சரி, எடுத்த உடனே என்ன ஆச்சு? 9:30 ஸ்டார்ட் ஆன உடனே ஃபுல்லாக ஃபாலோ ஆனோம். அக்ரெசிவ் என்ட்ரி நம்ம போக மாட்டோம். நமக்கு டிபி எது வரைக்கும்னா இந்த லோ வரைக்கும் வச்சுக்கலாம். மார்க்கெட்டு என்வாக் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு. என்வாக்னா போன வீக்குக்கும் இந்த வீக்கும் இருக்கக்கூடிய கேப். ஓகே, ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்தானா ஃபிப் போடுங்க. ஃபிப் வேணா பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட் நான் உங்களுக்கு கிளியரா பண்றேன். இந்த 0.5 மேல மார்க்கெட் ரீச் ஆகுதா?
என்ன டைமு 9:51. 9:51 என்ன சொல்லுங்க? மேக்ரோ, ஃபர்ஸ்ட் மேக்ரோ 9:50 to 10:10 ஃபர்ஸ்ட் மேக்ரோ. ஓகே, இந்த எஃப்இஜியில் போயிட்டு நீங்க சி எடுக்கிறதோ இல்லை எஃப்இஜியில் போறதோ அது உங்க விருப்பம். ஐம் நாட் ஷுர். ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து அந்த எஃப்இஜி தொட உடனே ஃபாலோ ஆகும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி டெப்த்தாக போகும். அப்போ உங்களுக்கு சி ட்ரிகர் ஆகும் எஃப்இஜியோட 50%. அதனால ஷுவராக சொல்ல முடியாது. நான் எஃப்இஜி உள்ள வந்தோடனே என்ட்ரி ஒன்று எடுத்துருவேன். ஓகே, ஸோ என்னோட என்ட்ரி எக்ஸாக்ட்லி 9:48 அதான் ட்ரிகர் ஆகுது. இல்லை மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுப்பேன். அவ்வளோதான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த சி எடுத்தா உங்களுக்கு வந்து எஸ்எல் சின்னதாக இருக்கும், ஆர்ஆர் அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ சரி, இந்த இடத்துல இந்த ஐ வரைக்கும் நீங்கள் எஸ்எல் வைக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் இங்கே வரைக்கும் வைக்கலாம். செகண்ட் கேண்டில் எஸ்எல் வைக்கிறதுனா நீங்கள் ரொம்ப ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தா இங்கே வைக்கலாம். ஓகே, சம் மெம்பர்ஸ் அது மாதிரி பண்ணுறீங்க, ஸோ அது வேண்டாம். எப்போவுமே ஆஸ் ஏ பிகினர் ஸ்ட்ரக்சர் ஆகி வச்சிருங்க. தென் இது வரைக்கும் தான் நம்ம டார்கெட். நமக்கு இங்கே கிடைச்சது கம்மி தான், ஆர்ஆர் கம்மி தான், 1.4 ஆர்ஆர் தான். நீங்கள் வந்து ஒரு $100 ரிஸ்க் எடுக்கீங்கன்னா ஒரு $140 உங்களுக்கு ப்ராஃபிட்ஸாக கிடைச்சிருக்கு. ஓகே, இது எஸ்எல் பெருசாக இருக்கு, நம்மளோட டார்கெட் சின்னது, அதனால இந்த ஆர்ஆர் கிடைச்சது. பட் ஸ்டில் நம்ம டார்கெட் ஹிட் ஆகுதாதான் மேட்டர்ஸ். சேம் டைம் இஎஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இஎஸ்ல ஃபாலோ ஆயிருக்கா, அகைன் டெப்த்தாக உள்ள போயிட்டு அதுவும் ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் முடிஞ்ச உடனே செகண்ட் மேக்ரோஸ்ல என்ட்ரி கிடைக்குதான்றது நீங்க பார்க்கலாம், தப்பு கிடையாது. செகண்ட் மேக்ரோஸ் எப்போ 10:50 11:10. ஆனா அதுக்கான பீரியடே உங்களுக்கு இருக்கணும் மார்க்கெட்ல, அதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க பார்க்க கூடாது. சரி, எக்ஸாக்ட்லி இந்த டைம் 10:36க்கு அந்த ஃபேர் வேல்யூ கேப்பா கன்சிடர் பண்ணக்கூடிய என் வாக்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுச்சு. எதை ஸ்வீப் பண்ணி இந்த டைம் பார்த்துக்கோங்க, 18:14 அதை ஸ்வீப் பண்ணியாச்சு. இஎஸ்ல போனீங்கன்னா வாய்ப்பே இல்லை, லோ எங்கேயோ இருக்கு. பட் 9:36 10:36 10:36 எங்க இருக்கு பாருங்க, ரொம்ப மேல இருக்கு. ஸோ 10:36லாம் ஹையர் லோ. நான் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். சரி, இப்படி பாருங்க ஸ்ட்ரக்சர். 1 மினிட்ல ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் மாதிரி இருக்கும். அன்னையோட டே லோவை கரெக்டா 10:36 10:35 போல ஸ்வீப் பண்ணியாச்சு. பட் இதுவே 10:35 பாருங்க, அந்த லோ பக்கம் எட்டி கூட பார்க்கல. அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் லோவான 355 கீழே கூட மார்க்கெட் வரல. ஸோ இஎஸ் வந்து ஹையர் லோ, இஎஸ் ஹையர் லோ, எம்என்கியூ லோவர் லோ, எஸ்எம்டி அது. இப்போ ஹையர் லோல இருக்கிறது தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவீங்க. பட் இஎஸ்ஆ என்கியூன்னு பார்க்கும்போது நான் எப்பவுமே என்கியூ தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ எனக்கு லோவர் லோவோ ஹையர் லோ நோ ப்ராப்ளம். எனக்கு எஸ்எம்டின்னு இருந்தாலே நான் நாஸ்டாக்ல தான் ட்ரேட் எடுக்கணும், நான் நாஸ்டாக்கே வந்துடுறேன். மார்க்கெட் எக்ஸாக்ட்லி இங்கே ரியாக்ட் ஆச்சா, என்ன இது கேப்ல ரியாக்ட் ஆச்சு சரிங்களா. இப்போ எனக்கு இங்க பைஸ் தானே போகணும். இங்க வந்து ஃபாலோ ஆன மார்க்கெட் ஒரு எல்ஆர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதாவது இப்படி வந்துட்டே இருக்கும்போது நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கீழே எதனா ஒரு ஹெச்டிஎஃப் பிடிஆர் எடுக்கணும்னு சொன்னேன், இதே நீங்க பிடிஆர் தான் கன்சிடர் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் எம்எஸ்எஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ் கொடுத்த உடனே ஃபேராடி கேப் தான் நான் என்டர் ஆயிடுவேன். ஸோ அந்த ட்ரேட் தான் இங்கேயே நடந்திருக்கு. ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. எஸ்எம்டியோட தான் பார்த்துருக்கேன், எஸ்எம்டி இல்லாமல் ட்ரேடே எடுக்க மாட்டேன் நாஸ்டாக்ல. ஓகே, எக்ஸாக்ட்லி டைம் பாருங்க 10:50. 10:50ன்றது செகண்ட் மேக்ரோஸ். இப்போ என்னோட டார்கெட் என்ன தெரியுமா, கம்பல்சரி இதான் என்னோட டார்கெட், இல்லைன்னே சொல்லல. பட் அது மார்க்கெட் அங்கே இருந்து 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 ரொம்ப நேரம் கழிச்சு அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் டே தான் போகுது. ஸோ நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி உங்க ட்ரேடை மேனேஜ் பண்ணணும்னு சொல்றேன். நீங்களே மார்க்கெட் முடியறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி தான் உள்ள ட்ரேட்ல வந்திருக்கீங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ நம்மளோட எஸ்எல் சி மினிமம் இந்த ஐஸ் போயிருந்தாலே 2 ஹவர் கேப்சர் ஆயிடுது, 2.2 ஹவர் கேப்சர் ஆயிடுது. இது டிசம்பர் மந்த், மொமெண்டம் இருக்கும் இல்லாம போவோம், எப்போ வரும் எப்போ வராது நம்மளால ஷுவராலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி செகண்ட் மேக்ரோஸ்ன்றது திடீர்னு ஒர்க் அவுட் ஆகும், திடீர்னு சைலண்ட் ஆகும், இதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம டிபி வரைக்கும் போயே ஆகணுன்ற மாதிரி நீங்க உட்காரக்கூடாது. கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட், 11:10 மார்க்கெட் முடிஞ்சாங்க, 11:16 ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சல்டேஷனை பார்த்தாது நீங்க 2 ஹவர்ல க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா இங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு,
க்ளோஸ் பண்றதுக்கு சம்டைம்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். ஓகே, இது வந்து பக்காவான ட்ரேட் செட்டப். ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் ஆகல. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு இது ஒரு 6 hour ட்ரேடு, இதில் போயிட்டு நான் வெறும் 2 hour க்ளோஸ் பண்ணலாமான்னு சொல்லலாம் உட்காந்துருக்கூடாது. புரியுதுங்களா? இருக்கிறத நம்ம ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு 2 hourலயே க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு மார்க்கெட். இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா பாருங்க, அடுத்த 1 மணி நேரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு க்ளோஸ் பண்றதுக்கு. ஓகே, 2 hour நீங்க க்ளோஸ் பண்ணா நல்லது. இதை நீங்க எப்படி தெரியுமா கன்சிடர் பண்ணணும்? ஆல்ரெடி நான் இங்க செல் எடுத்து ஒரு 1.5 hour சம்பாதிச்சிட்டேன். இங்க ஒரு 2 hour, ஒரு நாளைக்கு 3.5 hour தாராளமா போதும். அவ்வளவுதான். நம்ம இங்க என்ன பண்ணோம், ஜஸ்ட் 1 டேல போய் பார்த்தோம். 4 hour 1 hourல என்ன இருக்கான்னு மார்க் பண்ணிக்கிட்டோம். 15 minutesல ஸ்ட்ரக்சர் நல்லா செல் ஆகிறதுக்கு வாட்டமா லிக்விடிட்டி எல்லாம் பெண்டிங்ல இருந்தது. மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி செல் என்ட்ரி கொடுத்தது. திருப்பி இங்க இருந்தா பை ஆகும்னு சொல்லிட்டு ஒரு என்வாக மார்க் பண்ணி வச்சோம். அங்க போயிட்டு எஸ்எம்டி பார்த்தோம், இஎஸ்க்கும் என்கிக்கும் அமைஞ்சுது. ஸோ 1 minute வந்து நம்ம எம்எஸ்எஸ் பார்த்து ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டோம். இவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஹேஷ்டாக்ல ட்ரேட் பண்ணோம். இன்னும் 4 days இருக்கு. இதோட கிறிஸ்மஸ் மட்டும் லீவா? ஓகே, இந்த வீக் 5 இருக்கு. 4 trading days இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு கிளாரிட்டி வர பாருங்க. முடிச்சிட்டிங்களா? டே டைம் ஃப்ரேம் வாங்க. என்ன நடந்ததுன்றத பாருங்க ஃபர்ஸ்ட். மார்க்கெட் ஒரு மாதிரி மேலே போயிட்டு டவுன் ஆகி முடிஞ்சிச்சு மண்டே. அட் த சேம் டைம் இஎஸ் எடுத்து பாருங்க. என்னாச்சு? நல்லா புல்லிஷாவே முடிஞ்சிருக்கு. ஓகே, ஏன்னா ஐயர் லோல இஎஸ்ல அதனால நல்லா புல்லிஷாவே முடிஞ்சிருக்கு. தென் 4 hour டைம் ஃப்ரேம். 4 hour டைம் ஃப்ரேம்ல மண்டே விட்டுருங்க, டியூஸ்டே வேண்டாம், இது வேண்டாம், இந்த டைம் ஃப்ரேம் ஓகே, இது வேண்டாம், 2 to 6 வேண்டாம். சரி, ஒரு கன்சாலிடேஷன். எதுல ப்ரோ கன்சாலிடேஷன்னா, மண்டேவோட 10 AM கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டிலோட ஹையும் மார்க்கெட் தான்ல, லோவையும் தான்ல. கைஸ் இங்க நான் எதையுமே புதுசா உங்களுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அங்க இருக்கக்கூடிய சினாரியோ நான் அப்சர்வ் பண்றேன். இதை தான் நீங்களும் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்க நிறைய கேண்டில் இருக்கு. நான் ரேண்டமா பாக்குறேன், இந்த ஒரே ஒரு கேண்டிலோட ஹையும் தாண்ட லோவும் தாண்ட அதுக்குள்ளாரே இருக்கு. அப்போ பேர் கன்சல்டேஷன் தானே. இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்னா, ஒரு 3ல இருந்து 4 4 ஒரு கேண்டில் ஒரே இடத்துல இருந்தா அது கன்சல்டேஷன் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இங்க அது ஒரே இடத்துல இருக்கிறத விட ஒரே ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ளாரே இருக்கு. அப்போ இது நல்ல கன்சல்டேஷன். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், இவ்வளவு கன்சல்டேஷன் ஆச்சுன்னா ஒரு மேனிபுலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஓகே, மேனிபுலேஷன் இப்போ நம்மளுக்கு எந்த சைட்ல வேணும்? செல் சைட்ல வேணும். ஏன்னா நம்ம பை என்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு செல் அடிச்சு பை கொடுக்குறதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க நீங்க என்ன பண்ணணும், கம்முன்னு ஒரு பை செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ட்ரேடர் எக்ஸிக்யூட் பண்ணா போதும். இவ்வளவுதான். இந்த மாதிரி தான் டெய்லி அனலைஸ் பண்ணாலே மார்க்கெட்ல என்ட்ரி கிடைச்சிடும். இதே பாருங்க, 10 o'clock. சரி, இது 6 AM. 6 AM லோவர் 10 AM எடுத்திருக்கு. 6 to 10 லோவர் லோ. இங்க போயிட்டு பார்ப்போம் அந்த மாதிரி ஆயிருக்காது. ஆகிருக்கு. ஓகே, இப்படிதான் தான் செக் பண்ணணும். சரிங்களா? ஆகிருந்தா அப்போ அது எஸ்எம்டி இல்லை. லிமிட். தென் அகைன் 1 hour டைம் ஃப்ரேம். 4 hours தெரிஞ்சது அவ்வளோதாங்க, எதுவும் பண்ண முடியாது. அதோட 1 hour தான் போகணும். ஒரு டைட் கன்சல்டேஷன்ல இருக்கா? எக்ஸாக்ட்லி மார்க்கெட் இந்த ஐக்கும் இந்த லோவுக்கும் நடுவில் ஒரு கன்சல்டேஷன் இருக்கு. இதான் நீங்க படிச்சது கன்சல்டேஷன். இது வந்து நீங்க மேனிபுலேஷன் சொல்லுவீங்க. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் மார்க்கெட் சைக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சோம். ஓகே, எக்ஸாக்ட்லி எந்த டைம்ல அது நடக்குது? 8 to 9, தென் 9 to 10. இதெல்லாம் ஒரு கில் ஜோன் டைமிங். அந்த டைம்ல தான் அது நடக்கும். ஓகே, சரி. 10 AM கேண்டில ஸ்வீப் பண்ணியாச்சு 8 AM. மண்டே 10 AM ஸ்வீப்டு பை டியூஸ்டே 8 AM. நான் இதை அப்படியே போய் டிஎஸ்ல பார்ப்பேன் அந்த மாதிரி நடந்திருக்கேன். அந்த மாதிரி நடக்குதுன்னா அப்ப எனக்கு எஸ்எம்டி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் 10 AM மண்டே. இது 8 AM நடக்கலையா? அப்ப இது எஸ்எம்டி தானே. 10 to 8. இங்க 10 to 8. அவ்வளவுதான், எஸ்எம்டி கிடைச்சாச்சு. என்வாக் இருக்கு, பிடிஆர்வும் இருக்கு, எஸ்எம்டியும் இருக்கு. மேல ஃபுல்லா ஈக்குவலைஸ் பெண்டிங்ல இருக்கு. இது அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகுது. இதுக்கு மேல ஒரு ட்ரேட் செட் நம்மளுக்கு வேற என்ன வேணும்? அட்லீஸ்ட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிபி. தென் இது நம்மளோட செகண்ட் டிபி. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல நிறைய டிபிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இதான் நமக்கு இப்போதைக்கான டிபி. சும்மா 15 மினிட் போறோம், போயிட்டு பார்க்கணும். நல்லா தெரியுது உங்களுக்கு, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தெளிவா தெரியுது. சரிங்களா? கோயிங் டு 5 மினிட் நான் போல நினைச்சேன். 5 மினிட்ல ஒன்றும் இருக்காது, 15 என்ன இருக்காது, ஏதா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அங்கே பிஏடிஎஸ்க்காக வேணா 5 மினிட் போகலாம், வேற எந்த மாற்றமும் அங்கே இருக்காது. இதுவும் அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்.
இஎஸ்லயும் ட்ரேட் பண்ணலாம், இஎஸ்ல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா இல்லை. நாஸ்டாக் நல்லா வாலட்டைலா இருக்கும், அதனால இஎஸ்ல ட்ரேட் எடுக்கிறது இல்லை. சரிங்களா? தென் 1 minute. சரி, 9:30 கேண்டில் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு சரியான டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே சைடில் மொத்தமாக மேலே போச்சா, அடுத்தது நீங்க கீழே வந்தால் தான் என்ட்ரி எடுக்க முடியும், டிஸ்கவுண்ட் வந்தால் தான் என்ட்ரி எடுக்க முடியும். எவ்வளோ பெரிய ஃபேரடி அப்படி போய் என்ட்ரி எடுக்க முடியாது. இப்போதான் உங்களுக்கு 5 மினிட்ல இருந்தால் தேவைப்படும். மேபி 5 மினிட்ல எதனா இருக்கா அப்படி இப்படின்னு நீங்க பார்த்து செக் பண்ணுறதுக்கு இப்போ தான் 5 மினிட்ல தேவைப்படும். ஓகே, இப்போ 5 மினிட் எடுக்கிறீங்கன்னா இங்கே இந்த ஐஎஃப்இஜி மார்க் பண்ணிடலாம். ஈஸி ட்ரேட் எஸ்எம்டிலாம் வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம ஒரு பிடிஆரே மார்க் பண்றதுக்காக 5 மினிட்ல போய் பார்க்குறோம். ஏன்னா 1 மினிட்ல எக்ஸ்ட்ராடனரியா மார்க்கெட் பைஸ் கொடுத்ததுனால. இங்க பாருங்க, இங்கேயும் ஐஎஃப்இஜி இருக்கு. ஓகே, இங்க வந்து அந்த ஐஎஃப்இஜி டேப் வர டைம் 10:05. இங்கேயும் இங்க 10க்கே வந்துருது. சரி, 1 மினிட்ல போய் பார்க்கலாம். கைஸ் 5 மினிட் 15 மினிட்ல பிடிஆர் என்ன மார்க் பண்ணிட்டு நீங்க எப்படி 4 ஹவர் 1 ஹவர்ல இருக்கக்கூடிய பிடிஆர் மார்க் பண்ணி 5 மினிட் 15 மினிட் ட்ரேட் எடுப்பீங்க யூரோல. அதே மாதிரி தான் நாஸ்டாக்ல 4 ஹவர் 1 ஹவர்லயும் மார்க் பண்ணுவேன், 15 ஆர் 5லயும் மார்க் பண்ணுவேன். 1 மினிட் தான் ட்ரேட் எடுப்பேன். சரிங்களா? மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்கு, தொட்டோட எடுக்க போறது கிடையாது. அங்க வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ரிவர்சல், ஐ மீன் ஸ்ட்ரக்சர் மாறணும், அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். சரி, இப்போ இங்க வந்து ஃபுல்லா ஃபால் ஆயிட்டான். இதான ரீசெண்ட் ஹை, இந்த ஹை எடுத்த எம்எஸ்எஸ் தானே எனக்கு. இந்த ஹை எடுத்த உடனே எம்எஸ்எஸ்னா அடுத்து எனக்கு எங்க பிடிஆர் இருக்கும், ஃபேராடி கேப் தான் மேக்ஸிமம் நம்ம எய்ம் பண்ற பிடிஆர். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம பண்ணுவீங்க, இந்த ஃபேராலி கேப் வரணும், இல்லை இந்த ஃபேராலி கேப் வரணும், டெப்தா நம்ம உட்காந்துருப்போம். அதுதான் தப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபேர் வேல்யூ கேப்பை ஓவர் கம் பண்ற மாதிரி ஓபி இருந்தா நீங்க ஓபியில தான் என்ட்ரி எடுக்கணும். ஃபேர் வேல்யூ கேப்ல போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு கேண்டில் தான் ஓபி. அந்த ஒரே ஒரு கேண்டில் உள்ளாரதான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்கு. அப்போ ஒண்ணு நீங்க 2 ஃபேர் வேல்யூ கேப் எடுக்காம இந்த ஓபி எடுக்கணும், இல்ல இந்த மேல இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை நீங்க கன்சிடர் பண்ணணும். இது எப்பவுமே நடக்கிறது தான். நான் என்ன பண்ணுவேன், இந்த மேல இருக்க ஃபேர் வேல்யூ கேப் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இதோட என்ட்ரி பாயிண்ட் இந்த ஓபியில் என்ட்ரி பாயிண்ட் திட்ட ஒண்ணுதான். சரிங்களா? எஸ்எல்ல கீழே தான் வச்சுப்பேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வச்சுட்டு நான் திருப்பி எஸ்எல்லாம் வாங்கிக்க மாட்டேன். இது 10:19. ஓகே, என்னோட எஸ்எல் ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ, ஐ மீன் ஸ்ட்ரக்சர் லோ வைக்கலாம், அது மேனிபுலேஷன் தான் நான் வைக்கல. இங்கேயும் வேணா திருப்பி நீங்க எஸ்எம்டி கம்பேர் பண்ணலாம். வெயிட் பண்ணி இந்த எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் இந்த லோ 10:06. இங்க பாருங்க, இங்க 10:03. 10:03ல இருந்தே இங்க மார்க்கெட் மேல இருக்கு. 10:03ல இருந்து 10:06 மேலதான் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா 10:06 தான் கீழே. அப்போ 10:03 to 10:06 கீழே, அங்கே 10:03 to 10:06 மேலே. அதே உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி தான். சரி, எப்பவும் போலதான் இந்த ஐ தான், வேற எதுவும் கிடையாதுல்ல, ப்ரீவியஸாக தான் இருக்கு. ஸோ அது போகிற வரையும் நீங்கள் அம்மன் வெயிட் பண்ணாலே போதும். இந்த மாதிரிலாம் கிட்டலாம் போயிட்டு தான் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம்லாம் விடக்கூடாது. ஓகே, ஹோல்ட் பண்ணலாம். அடுத்தது இவ்வளோ போதே ப்ரோ எல்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமேனு. இன்கேஸ் இங்கே வந்து திருப்பி ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா மார்க்கெட் போறதே பொறுமையா ஹெச்ஆர்ல, இங்க எல்லார்ல விழுந்துதா, அதனால ஹெச்ஆர்ல தான் போகும். ஸோ 3 RR கிட்ட போகும்போது போதுன்னு வந்துருங்க, நீங்களே வெளியே இருந்துருங்க. ஓகே, 3 RR தாராளமா போதும். நம்ம நேற்று தான் 3.5 RR ப்ராஃபிட் பண்ணோம், இங்க 3 RR ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். கைஸ், இங்க ரீஎன்ட்ரியும் தந்திருக்கு. ரீஎன்ட்ரி எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்றேன். இந்த இடத்த நீங்க எடுக்கலையா, ஓகே, ஏதோ சம்திங் மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. நான் என்ட்ரி போட்ட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு ஐயனோட ஃபெராரி கேப்ல வந்து ஐஓஎஃப்டி கொடுத்துட்டு போயிருக்கா, இதையா நீங்க எடுத்துக்கணும். எக்ஸாக்ட்லி ஸ்வீப் 10:19யும் பாருங்க, 10:19 லோ ஸ்வீப்டு பை 10:29. அதே மாதிரி அங்க இருக்கான்னு பார்க்கணும். 10:19 ஸ்வீப்டு பை 10:29. அதுக்கப்புறம் அங்க ஃபெராரி கேப், இங்க ஃபெராரி கேப் தொடல, அங்க ஃபெராரி கேப் தொட்டு போகுது. இதனால தான் என்கியூ எடுங்கன்னு சொல்றது. பிடிஆர் எஸ்எம்டி ஒரு பேர்ல வந்து பிடிஆர் ட்ரிகர் ஆயிருக்கும், ஒரு பேர்ல பிடிஆர் ட்ரிகர் ஆகாம போயிடும். இது சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், இஎஸ்ல எஃப்இஜி தொட்டிருக்கும், என்கியூல தொடாம போயிடும். அந்த மாதிரி நடக்கும். மேக்ஸிமம் என்கியூல தொட்டிருக்கும், இஎஸ்ல தான் தொடாம போயிடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு என்ட்ரி. நம்ம இங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணோம். ஏஎம்டிக்காக மார்க்கெட் வந்து மேனிபுலேஷன்லாம் முன்னாடியே கொடுத்தாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் 9:30 எடுத்தோடனே ரொம்ப பெருசாச்சு எல்லா மார்க்கெட்ல. ஸோ பொறுமையாக தான் மார்க்கெட் நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்கும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா விழுந்ததே எல்லாரும், மேலே போனதே எல்லாரும், இப்போ போகிறது ஹெச்ஆர் தான் இருக்க போகுது. இந்த இடத்துல ஃபேராலி அப்போ நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்தோம். ஒன்று நீங்க இங்க மிஸ் பண்ணியிருந்தால் கூட இதே என்ட்ரு ஆகிக்கலாம். இது 4 நாளாவே தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஓ, இங்க கன்ஃபியூஷன் இருக்கும்ல,
அந்த இடத்துல இந்த ஓபியில் போட்டதா இந்த எஃபிஜியில் போட்டதா இல்லை ஒரு சில பேர் இந்த எஃபிஜி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க, அங்கே வராமல் போயிருக்கும். ஸோ என்னோட டைரக்ஷன் ரைட்டு, அனலைசஸ் ரைட்டு, பட் டிபி மட்டும் வரலையே, இது என்ட்ரி மட்டும் ட்ரிகர் அப்படின்னு யோசிப்போம். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீஎன்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். ஒன்று இந்த மாதிரி இங்கே ரீஎன்ட்ரி கிடையாது, அதுவும் 3.2 வராது தான். ஸோ டியூஸ்டே நல்லா ஒரு லோ ஆஃப் த வீக்ன்ற செட்டப் கரெக்டாக கொடுத்துருச்சா, தட்ஸ் இட். டியூஷன் நம்மளோட என்ட்ரி முடிஞ்சது. நெக்ஸ்ட் எப்பவுமே ப்ரீவியஸ் டே ஹை லோலாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ட்ரிலாம் பக்காவாக புரிய வரும். இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு போதும். மண்டேவோட லோவை 8 AM எடுத்துட்டான் எஸ்எஸ்ஆர் கரெக்டட். இப்போ மண்டேவோட ஹை பிஎஸ்எல் தான் எனக்கு டார்கெட்டாக இருந்தது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா டியூஸ்டே. சரி, இப்போ மண்டே டு டியூஸ்டே லோவர் லோ, அட் த சேம் டைம் இஎஸ் எடுத்துக்கோங்க. சி மண்டே லோலேருந்து டியூஸ்டே லோ, ஹையர் லோ. ஸோ இங்கே ஹையர் லோ எஸ்எம்டி, என்கியூல லோவர் லோ எஸ்எம்டி. ஃபைன். நெக்ஸ்ட் 4 hours. எஸ்எம்டி நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷனாக முடிஞ்சிருக்கா. எடுத்தோடனே இந்த ஃபெராரி கப் நான் மார்க் பண்ணிப்பேன். ஆனால் அந்த ஃபெராரி கப் தொடாமே மார்க்கெட் போயிருக்கு. இதெல்லாம் தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இங்கேயே 4 hours இருக்கான்னு பாருங்க. எஸ்எம்டி அது ஓகே. இங்கே ஃபெராரி கப் என்ன கேண்டில், 10 AM கேண்டில் டியூஸ்டே. இதுவும் 10 AM கேண்டில். இங்கே லோ எடுத்தது 14. ஓகே, 23rd December 14. இதுவும் 23rd December 14 தான். 23rd December 14 கீழே வந்து எஃபிஜி டேப் ஆயிடுச்சு. 3 கேண்டில் அங்கே தான் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்கண்ணா கீழே வரல, மேலே இருக்கு. இப்போ இது எஸ்எம்டி, புரியுதுங்களா? என்கியூல பிடிஏ தொடரல. இப்போதான் சொன்னேன் நான், ஏன்னா ஒன்றுத்துல பிடிஏ தொட்டிருக்கோம், ஒன்றுத்துல பிடிஏ தொடாமல் இருந்தால் அதுவும் நீங்கள் எஸ்எம்டி தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அப்படியே நடக்குதா? இங்கே தான் ஆகிட்டு இருக்கு. இது லோ ஸ்வீப் பண்ணிருக்கு 22. அது எல்லாமே ஓகே தான். பட் இங்கே ஃபேரடி கேப் ட்ரிகர், இங்கே ட்ரிகர் இல்லை. இந்த எஸ்எம்டியே நம்மளுக்கு தாராளமாக போதும். நெக்ஸ்ட் 1 hours பாருங்க, ஃபுல்லாக கன்சல்டேஷனாக தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ஃபைன். நம்மளுக்கு இங்கே ஒரு 1 hour எஃபிஜி கிடச்சிருக்கு. எப்படி ப்ரோ 4 hour நம்ம 1 hour பார்க்கலாமான்னா, நம்மளுக்கு தான் இங்கே 4 hourல என்ட்ரி ஆகலையே. பிஜிஆர் எஸ்எம்டி முன்னாடி தான் கண்டுபிடிச்சிட்டோமே. ஓகே, இங்கே ட்ரேட் எடுக்கிறவனுக்கும் 4 hour இல்லாமல் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் 1 hourலேயும் ஒரு எஃபிஜி இருக்கு. ஸோ இதுவும் ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான். 8 ஓகே பாருங்க, 7 AM 8 AM நல்லா பைஸ்லேயே போய் நின்றுடுச்சு. நம்மளுக்கு அவ்வளோதான், மார்க்கெட் வந்து பைஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுது. இங்கே பாருங்க 7 AM 8 AM. பட் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி இங்க இருந்த எல்லா ஈக்குவல் லோ பெண்டிங் எஸ்எஸ்எல் லிக்விடிட்டியும் ஒரு விக்கு விட்டு மார்க்கெட் எடுத்துட்டு தானே மேலே போகுது. இதை தான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், மார்க்கெட் லிக்விடிட்டியை விட்டுட்டு போகாது, கலெக்ட் பண்ணிட்டு தான் போகும். ஓகே, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். என்ன டைம் பாருங்க, எக்ஸாக்ட்லி மார்க்கெட் ஓப்பனிங் டைம் இது 9:30 ஓப்பனிங் டைம். பட் இங்க என்ன பண்ணோம், 9:30 ஹியர் 9:30 இந்த இடத்த எடுத்துக்கோங்க. 4 AM லோவை 9:30 எடுத்தாச்சு. அது இங்க 4 AM லோ இங்க இருக்கு, இதுதான் 4 AM. 4 AM 9:30 மேல திருப்பியும் ஒரு எஸ்எம்டி. 1 minute வாங்க. We are going to see last year தானே. see ஃபுல்லா அக்யூமுலேஷனா, இது மேனிபுலேஷனா, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட் பண்ண போறோம். என்ன ப்ரோ பண்றது, ஒரு பெரிய விக்கு அதோட ஹைக்கும் அதோட லோவுக்கும் நடுவு மாட்டிக்கிட்டோம். கம்பல்சரி இது கன்சல்டேஷனாக தான் இருக்கும். நம்ம அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரே வழி எஃப்ஐஜி எதனா கிடைச்சாதான் நம்ம எடுக்கணும். ஆனால் அது எஸ்எம்டி பாருங்க, எஸ்எம்டி இல்லாமல் எடுக்காதீங்க. இப்போதான் பார்த்தோம் 4 AM லோவா 9:30 எடுத்தாச்சு இஎஸ்ல, இது என்கியூல. பட் இஎஸ்ல எடுக்கல. ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி இஎஸ்க்கு தான் அதிகம், பட் நம்ம மேக்ஸிமம் வந்து என்கியூ தான் ட்ரேட் பண்ணுவோம். ரைட், மினிட். இங்கே பாருங்க, இது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெராரி கேப் இருக்கு. அந்த ஃபெராரி கேப் வந்து 9:44 மார்க்கெட் ட்ரிகர் ஆகுது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு.
இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல மட்டும் தான் நீங்க இஎஸ் சூஸ் பண்ணணும். நீங்க இப்போ என்கியூ பாக்குறீங்க, ஒரு கிளாரிட்டியே இல்லை. இஎஸ்ல எப்போ அந்த ஃபெராரி அப்போ வச்சது 41க்கு என்ட்ரி ட்ரிகர் ஆனது 44க்கு. இங்க 44க்கு பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. 44க்கு ஒன்றும் புரியல மார்க்கெட்ல. சரியா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் யாரு இஎஸ். ஏன்னா அது ஹையர் லோ பேர் எஸ்எம்டி வச்சது. இப்பதான் நீங்க இஎஸ்ல போய் ட்ரேட் பண்ணணும் என்கியூ விட்டுட்டு. சரிங்களா? தென் ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட் ஆஸ் எ பிகினரா நம்மளுக்கு புரியாது கைஸ். நான் இதை முதலே சொல்லிருந்தோம், சொல்ல மறந்துட்டேன். நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 9:30 ஓப்பன் ஆன உடனே அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருக்கும். எப்போ ஓப்பன் ஆன உடனே நல்லா போகும்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் ஆல்ரெடி மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல பிடிஆர் எல்லாம் வச்சு ரெடியா இருக்குன்னா அப்படியே ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நான் சொன்ன அந்த மேனிபுலேஷன் மட்டும் இல்லை வச்சுக்கோங்க, 9:30 அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இந்த மேக்ரோல தான் நல்லா போகும். 9:50 இருந்து 10:10 சூப்பரா போகும். நான் எப்பவுமே மேக்ரோனா 9:50க்கு தான் உட்கார மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடில இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் மேக்ரோக்கு எதனா செட்டப் கிடைக்குமான்னு. அப்படி பார்த்தா தான் இப்போ இஎஸ் எல்லாம் உங்களால மிஸ் பண்ணாம என்ட்ரி எடுக்க முடியும். சரி, இங்க 9:44 மார்க்கெட் விட்டுருச்சு, 9:49 வரையும் அங்கதான் இருக்கு. ஈவன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபெராரி கேப் கிடைக்கும். இதான் மேக்ரோ என்ட்ரி. திருப்பி நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவேன், என்கியூ அவாய்ட் பண்ணிட்டு இஎஸ்ல ட்ரேட் வந்துடும். ஏன்னா இஎஸ் தான் நல்லா இருக்கு. சரி, இதானோட எஸ்எல் டிபி இந்த மாதிரிலாம் கூடாது. நம்ம 1 ஹவர்ல பார்த்தா தான் தெரியும். 1 மினிட்லாம் போய் டிபியில் பார்த்தா சுத்தமாக தெரியாது. சரி, நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுத்துருக்கோம். நம்மளோட ப்ரீவியஸ் ஐ அது ஐ அது அது அதுக்கு முன்னாடி இதோ இந்த ஒரு டிபி ஒன்று வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த 2 டிபி தான் நம்மளோட எய்ம். இந்த மாதிரிலாம் திடீர்னு ட்ரெண்டிங் ஆகுது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் என்ன பண்ணுது பார்த்தீங்களா, ஓவராலா மேலே போய் ஒரு டிபி ஆயிருக்கு. அதுவும் ஹிட் ஆகுது எவ்வளோ டைம் 12:13 வரையும் எடுத்துருக்கு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டைம்லாம் கிடையாது. ஒரு 11 மணி ஆகும் இந்தியாவில் நைட்டு. ஆர்ஆர் பாருங்க, 9.2 ஆர்ஆர். இந்த மாதிரியே நடக்கும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப நார்மலான சுச்சுவேஷன்ஸ் தான். என்கியூவும் போயிருக்கோம், பட் ரொம்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ணி போயிருக்கோம். ஆனால் போகாமலாம் இருக்காது பாருங்க. என்கியூ நல்லா பைஸ் தான் போயிருக்கு. நீங்க மேபி ரீஎன்ட்ரி எதனா கிடைச்சிருக்கும், ஏன்னா ஒரு ரீஎன்ட்ரி ட்ரை பண்ணி எடுத்துருக்கலாம், அவ்வளோதான். பட் இஎஸ்ல எடுத்ததுலேருந்தே நல்லா போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த எஸ்எம்டி ப்ராபபிலிட்டி. பிளஸ் என்கியூ வந்து உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லாத போது இஎஸ்ல நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்தது, நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க. இஎஸ்ல நீங்க ட்ரேடை மிஸ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு மேக்ரோஸ்ல அகைன் ட்ரேட் கிடைச்சது. அந்த ட்ரேட் அங்க என்கியூல கிடைக்கல. இதை எடுத்துக்கோங்க. ஃபெராரி கேப் 9:50 என்ட்ரி ஆனது 9:52. இங்க 9:50 என்னாச்சு, ஒன்றுமே எனக்கு 9:50க்கு 9:52க்குலாம் நம்ம எஃபிஜி அங்கே தொடரும் இஎஸ்ல, இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் அந்த வாட்டியும் இஎஸ்ஐ போய் பார்த்து எடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிருக்க வேண்டாம். அகெயின் அந்த ஃபெராரி கேப் 9:58க்கும் ட்ரிகர் ஆகுது. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட் நிறையவே தரும். பாருங்க, இங்க 9:44ல இருந்து 9:49 5 மினிட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க அகைன் 9:52 9:53 2 மினிட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க அகைன் ஒன்று 3 என்ட்ரி. ஆனா எத்தனை மினிட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்துக்கோங்க. அது என்ன ப்ரோ அத்தனை மினிட்ஸ் வந்து அக்யூரேட்டா சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் பார்த்தோம். இண்டெக்ஸ் மார்க்கெட்ல நமக்கு என்ட்ரி கிடைக்கிறதே இண்டெக்ஸ் மார்க்கெட்ல கஷ்டம். டிசம்பர்ல நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிட்டுலாம் டைரக்ஷன் கரெக்ட் என்ட்ரி மிஸ் பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? தென் இங்க டிபி கிட்டக்க போயிட்டு திருப்பி இப்படி வரான்ல, அப்போ நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா ஹோல்ட் பண்ணலாம் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் படி. ஒரே ஒரு எஃபிஜி தான் இருக்கு. இந்த எஃபிஜி வந்து நீங்க ட்ரிகர் ஆகிட்டு மேல போன் வைக்கலாம். இல்ல இந்த எஃபிஜி கிட்ட செகண்ட் கேண்டில் எடுத்துட்டாலும் நீங்க வெளியே வந்துடணும். அவ்வளவுதான். அது இப்போ எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அந்த ப்ராஃபிட் வெளியே வந்துடணும். ஏன்னா அதுக்கப்புறம் இங்க ஃபுல்லாவே இதை பாருங்க, ஃபுல்லா கொச்ச 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 மார்க்கெட் பொறுமையா மேல போனது தான். அதெல்லாம் ஹெச்ஆர் மார்க்கெட் லிக்விடிட்டி ஈஸியா ஸ்வீப் ஃபர்ஸ்ட் போயிடும், செல் ஆயிடும். ஸோ இதான் வந்து நம்மளுடைய லாஸ்ட் ஹோப். இங்க இருந்து பை ஆர்டர் ஃப்ளோ அகைன் கண்டினியூ ஆகும். கரெக்டா அங்க வந்து கண்டினியூ ஆச்சு. ஓகே, இல்லைன்னா இருக்கிற ப்ராஃபிட்ஸை புக் பண்றேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபுல்லா ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு போகலாம். ஸோ வெனஸ்டே ஆல்சோ எக்ஸ்ட்ராடினரி பை டே. எதனால மண்டேவோட லோவர் டியூஸ்டே மேனிபுலேஷன் பண்ணிட்டு வெனஸ்டே வந்து உங்களுக்கு நல்ல கண்டினியூஷன். டியூஸ்டே பைஸ், வெனஸ்டே கண்டினியூஷன்ஸ். தென் தேர்ஸ்டே லீவ், கிறிஸ்மஸ். ஸோ தேர்ஸ்டேக்கு நோ பிடிஆர்எஸ். கேண்டீன்ல இருக்காது, தேர்ஸ்டே கேண்டீன்ல இருக்காது. இப்போ ஃப்ரைடே பார்த்துடலாம். பாருங்க, டியூஸ்டே பைஸ், வெனஸ்டே பைஸ். சரியா? நீங்க என்ன பண்ணணும், வெனஸ்டேவோட ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து பை ட்ரெண்ட்ல போயின்னு இருக்குமா, பை ட்ரெண்ட்ல ஹைஸ்ன்றது நமக்கு டிபியா ஒர்க் அவுட் ஆகும். அதனால அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது ப்ரீவியஸ் டே லோ, இது ப்ரீவியஸ் டே ஹை.
டெம்ப்ளேட் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ப்ரீவியஸ் டே ஹை, இது ப்ரீவியஸ் டே லோ. ஆல்ரெடி இங்கே ஈக்குவல் இல்லை இருக்குது டார்கெட்டாக, இதே ஓகே, எல்லாமே கம்பைனான டார்கெட் தான். ஸோ தனித்தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். இது இஎஸ் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னா இல்லை காய்ச்சி. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி சினாரியோஸ்லாம் வரும்போது தாராளமாக போயிட்டு இஎஸ் ட்ரேட் எடுங்க. சரி, இந்த ஃப்ரைடே இங்கே இந்த கன்சல்டேஷனில் ஸ்டார்ட் ஆகுதா? ஃபேராலி கேப் ஒன்று இருக்குது. அதை எடுத்தோடனே அதை மார்க் பண்ணுறேங்க. அந்த ஃபேராலி கேப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரைடே 2 to 6 இதான். பிஃபோர் இருக்க 2 கேண்டில் ஸ்வீப் படிச்சிட்டானா, இங்கேயும் பாருங்க 2 to 6. ஓகே, 2 கேண்டில் ஸ்வீப் படிச்சிட்டான். ஃபைன். நெக்ஸ்ட்டு 1 ஹவர்ஸ் போகிறோம். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். இந்த இப்படி ஃபேராலி கேப்லாம் மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். அகெயின் நீங்கள் 1 ஹவர். இது 3 o'clock 3 ஒரு ஃபேராலி கேப் அகெயின் கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஃபேராலி கேப் 6 7 8. ஓகே, இங்கே இருக்குது மார்க்கெட். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்திருக்கும் மேக்ஸிமம். ஸோ அப்போயே உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஐலாம் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் 15, அதாவது பை பார்க்க போகிறோம். மார்க்கெட் அது முன்னாடியே போய் டிபி ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். நம்ம 9:30 தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே டிபி ஹிட் ஆயிடுச்சுன்னா ஸோ சார் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ட்ரேட்ஸ் மேக்ஸிமம் இருக்காது அந்த மாதிரி ஆகிட்டா. ஃப்ரைடேஸு டிசம்பர், அதனால சொல்கிறோம். மொத்த நேரத்துலனா ட்ரேட் திருப்பி இன்னொரு டிபி வரைக்கும்லாம் போகும். 9:30. ஓகே, 9:30 ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. என்ன தான் கொடுத்துருக்கு பார்ப்போம். 9:30 இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு செல் அடித்து அதுக்கப்புறம் தான் பை போயிருக்கான். நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 4 hour ஃபேராலி கேப்ல நின்றுருக்கீங்க மார்க்கெட்டில். ஓகே, இப்போ 1 hour டேப் ஆகணும்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 hour வந்து நானாக தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது ப்ராப்ளமே கிடையாது. 4 hourல மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு எஃபிஜில் தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி இதை பாருங்க, இந்த லோ எடுத்துருக்கு. ஸ்வீப்ஸ் பார்க்கணும், எப்போவுமே ஸ்வீப்ஸ் பார்க்கணும். அது என்ன லோ? 653 லோ மார்க்கெட்டிங்க ஸ்வீப் பண்ணியிருக்கு 9:31. அட் த சேம் டைம் இதை எடுத்துக்கோங்க. 9:30க்கு 653 தான் ஸ்வீப். 6 எங்கேயோ இருக்கும், கீழே இருக்கும் போல. ஓகே, அப்போ இங்கே எனக்கு எஸ்எம்டி அகைன் கிடச்சிருக்கு. இது லோவர் எஸ்எம்டி, இஎஸ்ல ஹையர் லோ எஸ்எம்டி இருக்கு. சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் வந்து மேலே போயிட்டு ஒரு ஃபேராலி கேப் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய என்ன தெரியுமா, இங்கேயே ஒரு ஃபேராலி கேப் இருக்குது. செல்ஃப் ஃபேராலி கேப்போ நீங்கள் பை யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்டனா. பட் இங்கே ரெண்டுத்துக்கும் என்ட்ரி பாயிண்ட் எடுத்துகிட்ட ஒன்று. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுப்போம்னு வச்சுக்கோங்க. 35க்கு என்ட்ரி எடுத்துட்டு நீங்கள் இந்த இதே தான் இருக்கணும் டிபியா. ஏன்னா ப்ரீவியஸ் இப்போ தான் எடுத்துது. நீங்கள் ரொம்பலாம் மாற்ற முடியாது. இவ்வளோ தான். இது குட்டி ஸ்கேல்ப், ரொம்ப 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 சின்ன ஸ்கேல்ப். இது பெரிய ப்ராஃபிட்ஸ் ஒன்றும் பார்த்துட முடியாது. ஜஸ்ட் ஒரு 24க்கு மார்க்கெட் டேப் ஆனோடனே ஒரு 29 வருது. 1:1 ஆர்ஆர், அவ்வளோதான். மார்க்கெட்டிங் தொட்டது டக்குன்னு போய் டிபி வச்சாச்சு. 1:1 ஆர்ஆர். அதுக்கு மேலே இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய என்ட்ரியோட டிபி அதுதான். ஏன் ப்ரோ அதுக்கு மேலே போவாதானா, ஸ்டில் லிக்விடிட்டி பெண்டிங் மார்க்கெட்டில் இருக்கு. எடுத்துக்கோங்களேன், எல்லாமே லிக்விடிட்டி பெண்டிங் தான். ஸோ மார்க்கெட் போகாது, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். சரியா? காமிக்கிற பாருங்க, அதுவும் எஸ்எம்டி செல்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. வியூவிங் 15 எடுங்க. ரீச் ஆயிடுச்சான், டிபி ரீச் ஆயிடுச்சான்றதை காமிக்கிறேன். இது ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே, ப்ரீவியஸ் டே ஹை போல ரீச் ஆகலை. 9:30 ரீச் ஆகலை. ஏன்னா இங்கே ஈக்குவலோ இருக்குது. பிடிஆரே மார்க்கெட் தொடவே இல்லை. அந்த பிடிஆரை தொட்டுட்டு பை ஆகும். அதுக்காக கீழே இறங்கிருக்கும். எக்ஸ்பெக்டிங் பைஸ் தான் இன்னும் சினாரியோஸ். ஸோ அதனால தான் மார்க்கெட் அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டு பைஸ் நின்றுட்டு இருக்கு. அப்போது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஈக்குவலோ எடுக்கணும். பிடிஆரை கீழே இருக்கிறதையும் டேப் ஆகணும். செல்லாகி தானே வரணும். ப்ரீவியஸ் ஹையை வந்து எடுத்துருச்சு என்கியூவில். ப்ரீவியஸ் ஹை இங்கே எதுவுமே ஹை கிடையாது. அப்போதைக்கு மார்க்கெட் வச்சது பாருங்க 9:30, அதான் ஹை. பட் என்கியூவில் எடுத்த மாதிரி இஎஸ்ல எடுக்கலையே. லோவர் ஹையா இருக்கு, என்கியூவில் ஹையர் ஹையா இருக்கு. அப்போ இது உங்களுக்கு எஸ்எம்டி தானே. ஒரு பேர்ல ஐ எடுத்துட்டு ஒரு பேர்ல ஐ எடுக்கல. சரிங்களா? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லிக்விடிட்டி இங்கே பெண்டிங்லாம் இருக்குது.
நீங்கள் இங்கே ஃபாஸ்டஸ்ட் என்ட்ரிங்க விட்டுட்டீங்க 9:35 அது. நான் தான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ல விட்டுருன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ எப்படி என்ட்ரி எடுக்கணும் டவுட் வரும்ல. பாருங்க 9:45லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க என்ட்ரி பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபால் பெருசாக கொடுத்துருச்சு. எம்எஸ்எஸ் இதுவரையும் எடுத்தாலே போதும், இங்கே ரொம்ப பெருசாக எடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேலே இந்த ஐஎஃப்இஜிலேயே நீங்கள் என்ட்ரி அடிச்சிருக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் வேணும். இல்லையா எப்பவும் போல ஈஸி என்ட்ரி எஃப்இஜி. இங்கே நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒன்று இந்த டைம் 9:53 எடுத்துருக்கணும், இல்லைன்னா இங்கே உடனே ஐஎஃப்இஜி கொடுத்துட்டு பாருங்க, இங்கேயாவது எடுத்துருக்கணும். இந்த 1 2 3 இங்கே இருக்கா எஃப்இஜி ஐஓஎஃப்இடி 9:56 அதுலேயே நீங்கள் என்ட்ரி ஆகிடணும். ஸோ இது ஒரு என்ட்ரி டிபி இந்த லோ தான் கைஸ். அவ்வளோதான். 1:2 வர ட்ரேட், சிம்பிள் ட்ரேட், குயிக் ட்ரேட். நம்ம என்ட்ரி எடுத்தது 53க்கு, டிபி ஹிட் ஆனது 10-1க்கு. ஆனால் யாரும் இங்கே வந்து ஒன்னே க்ளோஸ் பண்ணுறது இல்லை. எக்ஸ்ட்ராவா இது ஃபுல்லாக போச்சுன்னா வந்து உங்களுக்கு 3 ஆரா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கீங்க. 2.5 ஆரா தான் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கீங்க. அது பெரிய கேண்ட் இல்லை விழும்போது அங்கே வந்து வெளியே வந்துடும். ஏன்னா அது வந்து 1 ஹவர் ஃபேரடி கேப். நம்ம அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் கீழே போகும்னு சொல்ல முடியாது. இங்கே ஈக்குவல் வந்துருக்கு, அந்த ஈக்குவல் எடுத்துச்சு. ஓகே அது வரைக்கும் பாருங்க ஈக்குவலும் அதை விட்டு வைக்கல. மேபி நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துருந்தால் இது ஈக்குவலோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா நீங்கள் அது வரைக்கும் டிபி வச்சிருக்கலாம். நானுமே கவனிக்கல சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும்னா உங்களுக்கு ஓகே, கம்ஃபர்டபுள் 3 ஆர் கம்ஃபர்டபுளாக கிடைச்சிருக்கும், 3 ஆர் கிடைச்சிருக்கும், நோ ப்ராப்ளம். இல்லை நம்ம வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ரீஎன்ட்ரியா நீங்கள் இந்த ஐஓஎஃப்இடி எடுக்கணும், லைவ் மார்க்கெட் இதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா. அது ஒரு 2 ஆராவது கிடைச்சிருக்கும். ஸோ எத்தனை என்ட்ரிஸ் பார்த்தீங்களா? ஆஃப்டர் த 15 மினிட்ஸே சொல்கிறேன் நான். இங்கே இருக்க பை நான் ஒரு ஸ்கேப் சொன்னேன், நான் பை கூட விட்டுருங்க. ஒன்று இது என்ட்ரி, இல்லை இது என்ட்ரி. எது வரைக்கும்? ஈக்குவல் லோஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த 1 ஹவர் ஃபேராடி கேப்ல நம்ம கம்முன்னு இருக்கணும். பைஸ்ல தான் மார்க்கெட் போக போகுது. திருப்பி நான் பைஸ் போட்டா வருவேன்னா வேண்டாம். ஃப்ரைடேஸ்ல நிறைய என்ட்ரிஸ்லாம் போயிட்டு நான் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஆஸ் யூஷுவல் நான் சொல்றது தான் டிசம்பர் சொல்லணும், நோ மோர் என்ட்ரிஸ். செல்லாச்சா அது போதும். நம்ம இங்க மண்டேவும் என்ட்ரி பார்த்தோம், டியூஸ்டேவும் என்ட்ரி பார்த்தோம், வெனஸ்டே நல்ல என்ட்ரி இஎஸ்ல பயங்கரமா போச்சு, ஃப்ரைடேவும் என்ட்ரி பார்த்துருக்கோம். இது போதாதா? ஸோ இப்போ அதை ரீகேப் மாதிரி நம்ம அந்த என்ட்ரி செட்டப்ஸை மட்டும் பார்ப்போம். எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேண்டாம், ஜஸ்ட் நான் 1 மினிட்ல வைக்கிறேன். என்ட்ரி செட்டப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். எவ்வளோ ஆர்ஆர் கிடைக்குதுன்னு பாருங்க. இத்தனைக்கும் இது வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி வீக் தான், எந்த விதமான ஃபண்டமெண்டல் டேட்டாஸும் கிடையாது. டிசம்பர்ல ரொம்ப லாஸ்ட் வீக்ன்ற மாதிரி வச்சுக்கலாமே. சி மண்டே, இதான் மண்டே செட்டப். இந்த ஃபேராலி கேப்ல தான் நம்ம செல்ஸ் எடுத்தோம், அது ஒரு 1.5 ஆர்ஆர் சொன்னேன். அகெயின் இங்க இருந்து ஒரு பைஸ் பார்த்தோம், அது ஒரு 2 ஆர்ஆர் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, 3.5 ஆர்ஆர், ஆவரேஜிங் 3 ஆர்னே வச்சுக்கோங்க. 23rd இங்க நம்ம பார்த்தது என்ன? ஒரு பை செட்டப், நல்லா மேலே போகிற பை செட்டப். இது ஓவராலாக நம்ம இப்படி ஃபுல்லாக உட்காந்து எவ்வளோ போதோ அவ்வளோ பிடிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம பார்த்த ஆவரேஜ் பை செட்டப் என்ன? இந்த இடத்துல மார்க்கெட்டு ட்ரிகர் ஆயிட்டு இதான் நம்ம டிபி, அது 3 ஆர்ஆர் தான். ஸோ மண்டே ஒரு 3 ஆர்ஆர், டியூஸ்டே ஒரு 3 ஆர்ஆர். நான் ஒரு வாட்டி ஷோ பண்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் தான் எஸ்எல். இல்லை சாரி, எஸ்எல் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும். ஸோ நமக்கு இந்த ஐ வரைக்கும் 3 ஆர்ஆர், மண்டே ஒரு 3 ஆர்ஆர், டியூஸ்டே ஒரு 3 ஆர்ஆர். வெனஸ்டே தான் சேலஞ்சிங் செட்டப். இங்க ஒண்ணுமே கிடைக்கல, அதை புரிஞ்சுக்கோங்க. எதுவும் பெருசா கிடைக்கல. ஸோ அட் த சேம் டைம் நீங்க இஎஸ்ல ட்ரை பண்ணும்போது என்ட்ரி இருந்தது. ஸோ ஒன்னு இஎஸ்ல போய் நீங்க ட்ரை பண்ணிருக்கணும். அப்படி இஎஸ் இல்லாம நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்றதையும் பார்த்துருவோம். இஎஸ்ல கைஸ் யூ நோ தட் பிக்கஸ்ட் என்ட்ரி 9 ஆர்ஆர் போச்சு. பட் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹை இருந்ததுல, அது வரைக்கும் ஒரு ஆவரேஜிங் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம ஹோல்ட் பண்ணோன்றது நமக்கு தெரியாது. ரியல் மார்க்கெட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத தான் ஹோல்டிங் கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஐ திங்க் இந்த ட்ரேட், ஆமா இதான டிபி ஆச்சுன்னு. இதான் ஃபர்ஸ்ட் டிபி என்ட்ரி அஃபீஜில். சி இது வரைக்கும் நான் ஒரு 4 ஆர் வந்துடும். அது 3.73ன்றது உங்களுக்கு 4 ஆர் ஆவரேஜிங்காக வந்துடும். ஃபுல்லாக விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 4.5 அதிகமாக கிடச்சி 9 ஒரு 5 ஆர் 9 வரும். ஓகே, ஓவராலாக 9 வரும். இஎஸ் மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம், என்கியூ மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். என்கியூ நோ என்ட்ரி ஆன் வெனஸ்டே, தேர்ஸ்டே லீவு, ஃப்ரைடே பார்க்கலாம். 4 என்ட்ரி டேஸில் நமக்கு 3 டேஸ் தான் ட்ரேடு. சரி, ஃப்ரைடே தான் நம்ம பார்த்தோம் ஒரு 3 ஆர் ட்ரேட். ஓகே, 3 நாள் 3 ஆர் கிடைச்சிருக்கு.
மண்டே, டியூஸ்டே, தென் ஃப்ரைடே. எல்லா ட்ரேட் செட்டப்லையும் எஸ்என்டி பார்த்தோம், ஐட்டம் ஃப்ரம் பிடிஆர்எஸ் பார்த்துருக்கோம், மேக்ரோஸ் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணணும். ஈக்குவல் ஐஸ் ஈக்குவலோ இருக்கிற இடத்துல போய் நம்ம ட்ரேட் எடுக்கல. அதை வந்து நம்ம டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான என்ட்ரி மாடல் தான் காமிச்சேன், எஃப்இஜி தான் காமிச்சேன் எல்லாத்துலையும். கொஞ்சம் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஓபி எஃப்இஜிலாம் கம்மியாக ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாருங்க. அது கூட திருப்பி மார்க்கெட் ரீஎன்ட்ரி கொடுத்தது அதே நான் காமிச்சிருந்தேன். இப்போ இங்க வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரீம் டக்குன்னு திங்க் பண்ண நீங்க எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரீம் அது நீங்க டக்குன்னு அதுக்கு வந்து திங்க் பண்ணி எடுக்கிறதுக்கு எஸ்எம்டி பார்க்கணும். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய எல்லா இங்க எடுத்துட்டான், பட் இஎஸ் எடுக்கல. ஓகே ஃபைன், ஈக்குவலோ இன்னும் பெண்டிங்ல இருக்கு இந்த இடத்துல. அப்போ மார்க்கெட் அது வரைக்கும் போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம பைஸ் பார்க்க முடியாது. 100% எங்கேயும் பைஸ் பார்க்கவே முடியாது. ஏன்னா ஃபுல்லா ட்ரெண்ட் லிக்விடிட்டி. டக்குன்னு இந்த பை ஃபெராடி கேப்பான ப்ரீமியம்ல இருக்குல்ல, அது எப்படி பை ஆகும், செல்லு தான் ஆகும். டக்குன்னு அந்த ஐஎஃப்ஜி நம்ம எடுத்துடணும். இப்போ 47, 48 இதான் மேக்ரோஸ் பிஃபோர் 5 மினிட் பிளான் பண்றது. ஆனா நல்லா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், அது முன்னாடி உங்களுக்கு மேனிபுலேஷன்லாம் மார்க்கெட் கொடுத்துருக்கணும். நீங்க கொடுத்துருச்சு ஐலாம் எடுத்து. மேக்ரோஸ்க்கு முன்னாடி மேனிபுலேஷன்லாம் கொடுக்காம நீங்க பாட்டுக்கும் நல்லா பிளான் பண்ணி எடுத்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. மேக்ரோஸ் வந்து மேனிபுலேஷன் பண்ணிட்டு தான் போகும். அப்போ எஸ் அடிச்சிடும். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சிங்ஸ்ல தான் இங்க பார்த்தோம். இதுல நான் இத்தனைக்கும் இஎஸ் ஓடது சேர்க்கல. இஎஸ் சேர்த்தனா நீங்க செகண்ட் டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணீங்கன்னா அது 9 ஆர்ஆர் என்ட்ரி, இல்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 4 ஆர்ஆர் என்ட்ரி. அது சேர்க்காம நான் என்கியூ மட்டும் சொல்றேன். இப்போ இங்க பார்த்தது எதுவுமே ஒரு லாஜிக் இல்லாம ஒரு அல்ட்ரா ஸ்கேல்பிங் மாதிரிலாம் நம்ம எடுக்கல. சரிங்களா? ஏன்னா நேற்று ஒரு ப்ராஃபிட் ரூல்ஸ்ல சொல்லி இந்த 1 மினிட்டுக்குள்ளார ஸ்கேல்ப்ஸ் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டு 1 மினிட்டுக்குள்ளார வெளியே வரலாம். இப்போ புரியுதா? நம்ம இப்படிதான் ஒரு ட்ரேட் பிளான வியூ பண்ணணும். இது மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டைம் ஆகலாம். ஏன்னா நான் 1 மினிட் வரைக்கும் எடுத்தாந்துருக்கேன். யூரோ, ஜிபிபி, கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா 5 மினிட் 15 மினிட்டோட நிறுத்திடுவேன். இப்போ இங்க பார்த்தது அப்படியே 5 மினிட் 15 மினிட்டோட பார்த்து நிறுத்தி என்ட்ரி முடிச்சிருவேன். அங்கே 1 மினிட் ட்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா ப்ராபபிலிட்டி கம்மி. பட் நான் நாஸ்டாக் ட்ரேட் பிளான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கான ரீசன் நான் நேரே சொல்லியிருந்தேன். நாஸ்டாக்ல வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபிட்ஸ்ல பண்றதுக்குன்னு. அதனால தான் இங்க வந்தேன். அதுவும் நான் இங்க நாஸ்டாக் மட்டும் ட்ரேட் பிளான் காமிக்கல, என்கியூஇஎஸ் என்கியூஎஸ்னு ரெண்டுமே தான் காமிச்சிட்டே இருந்தேன். எப்போ நான் இஎஸ் சூஸ் பண்ணேன்னா நாஸ்டாக்ல எக்ஸ்ட்ரீம்லி கன்சல்டேஷன் ஒன்னுமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிரியேட் ஆகல. அப்போதான் நான் இஎஸ் போனேன். ஓகே, நான் மேக்ஸிமம் நான் என்கியூல தான் இருப்பேன். இங்க எதுவும் புரியலன்னு தான் நான் இஎஸ் போய் பார்த்தேன். இஎஸ்ல கிளாரிட்டி இருந்தது, ஸோ நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். புரியுதுங்களா? மிச்ச நேரத்தை நாஸ்டாக் தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ நீங்க எஸ்எம்டி நல்லா பார்க்க கத்துக்கோங்க, லிக்விடிட்டி நல்லா பார்க்க கத்துக்கோங்க. இது ரெண்டும் நீங்க கத்துக்கிட்டாலே போதும். நீங்க மொத்தப்படி எம்எஸ்எஸ், ஃபேராடி கேப் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபேராடி கேப் இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் லிக்விடிட்டி தான் புரியணும். மார்க்கெட் எஸ்எஸ்எல் எடுத்துட்டு தான் பிஎஸ்எல் போ, அதுதான் மேனிபுலேஷன். நான் எஸ்எம்டியையும் மேனிபுலேஷனையும் தனியா சொல்ல விரும்பல, ரெண்டுமே ஒண்ணுதான்ற. எதனா ஒரு பேர் மேனிபுலேட் ஆகணும், எதனா ஒரு பேர் மேனிபுலேட் ஆகாம விடணும். அதான் எஸ்எம்டி நோட் நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? பட் அது ஏஎம்டியா நல்லா பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன், உங்களுக்கு ஏஎம்டி நம்ம அந்த அக்யூமுலேஷன் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இதான் ஈக்குவல் லோன் புரியும். அப்ப அதை மேனிபுலேட் பண்ணாதான் நீங்க திருப்பி கிளம்பணுன்றது புரியும். இல்லைன்னா புரியாதுல்ல. PO3 ரொம்ப முக்கியம், எஸ்எம்டி ரொம்ப முக்கியம் செட்டப்க்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல மேக்ரோ டைமிங்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல என்ட்ரிஸ் வந்து ஆப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஓகே, பேக் டெஸ்ட் பண்ணுங்க அதெல்லாம், இந்த டேட்டாவெல்லாம். ஸோ தான் இதான் ட்ரேட் பிளான். ஸோ நான் லெக்சர் மாதிரி நான் க்ளோஸ் பண்றேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா இப்போ டவுட் செஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.